பாஜகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த தேசிய தலைவர் கண்ணீர் விட்ட மோடி. அதாவது மும்மொழி கொள்கை திணிப்பு கண்டனம் தெரிவித்து பாஜகவில் இருந்து முதல் நபராக விலகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் சஞ்சனா நாச்சியார். மேலும் மும்மொழி கொள்கை என்றால் தமிழக கல்வித்துறைக்கு நிதி வழங்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தெரிவித்திருந்தார். இதற்கு பாஜக தவிர தமிழகத்தின் பல்வேறு கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. மேலும் மத்திய அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் நாள்தோறும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் மும்மொழி கொள்கை திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் அக்கட்சியின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலராக சஞ்சனா நாச்சியார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், விடை பெறுகிறேன். கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய உங்கள் சஞ்சனா நாச்சியாராகிய நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விடைபெறுகிறேன். அப்படி உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தும் என்னை நான் இன்றோடு விடுவித்துக் கொள்கிறேன். மேலும் தேசப்பற்று மிகுந்த கட்சி, தேசியத்தை காக்கின்ற கட்சி, தேவபக்தி கொண்ட கட்சி என்றெல்லாம் எண்ணிதான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கட்சி பணிக்காக செய்து கடமையாற்றி விடலாம் என கருதித்தான் இந்த கட்சியில் இணைந்தேன். அதாவது தேசியம் என்பதும் தெய்வீகம் என்பதும் நாடு முழுவதும் விரிவடைந்து நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கலாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருங்கி போவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தாயகத்துடன் இணைந்த தமிழகம் என்பதை எண்ணித்தான் தேசிய இயக்கத்தில் என்னை இணைத்து கொண்டேன். ஆனால் தாயகம் வேறு தமிழகம் வேறு என்கின்ற மாற்றாந்தாய் மனப்போக்கும் என்னையும் இன்னும் இங்கு இருக்க வேண்டுமா என்கிற கேள்வியும் எழுப்பியது. என்னை பொறுத்தவரை தாயகம் காக்கப்பட தமிழகம் சிறக்க வேண்டும். முன்மொழி கொள்கை திணிப்பு, திராவிடத்தின் மீதுள்ள வெறுப்பு, அது தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் தமிழகம் என்பதெல்லாம் ஒரு தமிழச்சியாக என்னால் ஏற்றுக்கொண்டு உங்களுடன் இயங்க முடியவில்லை. மேலும் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியில் வழங்கப்பட்ட எந்த பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்பில் சிறப்பாகத்தான் நான் செயல்பட்டு இருக்கிறேன். ஆனால் என்னை சிறப்பாக இயக்க இந்த இயக்கம் தவறிவிட்டது. இந்த நிலையில்தான் விரைவில் அடுத்த பயணம் குறித்து அறிவிப்பேன் என்று பாஜகவில் இருந்து விலகிய சஞ்சனா நாச்சியார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் சஞ்சனா நாச்சியார் தற்போது பாஜகவில் இருந்து விலக முடிவெடுத்து உள்ளதாகவும், விரைவில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும், அப்படி திமுகவில் இணைந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுப்பதாகவும் ஒரு தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.